இப்ப எந்த ரூப முருகன இந்த காலகட்டத்தில பார்க்கணும்? ஏன்னா, நம்ம எப்போதுமே அரசர் கோலம், ஆண்டி கோலம், திருமண கோலம் அப்படின்னு. எந்த கோலத்தில பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்? அலங்கார கோலத்தில் பார்ப்பது ரொம்ப மிக சிறப்பாக 2 இருக்கும். மனைவிகளோட. மனைவிகளுடன் இருப்பதும், அலங்கார அது தாமரையுடன் இருக்கிறது, மனைவிகளுடன் இருக்கிறது, அலங்காரமா இருப்பாரு. அந்த ஜொலிப்புடன் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேடம். பங்குனி உத்திரத்த பொறுத்தவரைக்கும் வேற எந்த தெய்வங்களுக்கு அது கொஞ்சம் இந்த தெய்வங்களையும் வழிபடலாம் இந்த காலகட்டத்தில அப்படின்னா யார் சொல்ல? முருகர் ஓகே. முருகர் தான் பிரதானம். மற்ற தெய்வங்கள் வழிபாடுனா எந்த தெய்வம்? நான் சாஸ்தா சொன்னேன். சாத்தா சொன்னீங்க. சொன்னேன். ஆமா. அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சிவபார்வதிய வந்து ரொம்ப வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சிவனையும் பார்வதியும் சேர்த்து வைத்து வழிபடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் அன்னதானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இப்ப சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து திருமண கோல வைபவங்கள் நடக்குன்னா, அங்க உங்களுடைய பங்குக்கு நம்ம அன்னதானம் சாப்பிடுவது மட்டும் இல்லாம, நம்ம அன்னதானம் பண்ணுவதும் நம்மளுக்கு சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயனார்ங்கிறதுக்கு பதிலா நம்ம ஐயப்பன் சாமிய தான் ஐயனார் வடிவமாக பார்த்துக்கிறோம். ஆனா, ஐயப்பன் வழிபாடும் இந்த காலகட்டத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஐயப்பன் வழிபாடு, ராமன் சீத்தை வழிபாடுகள் இது ரொம்ப சிறந்த பலனை தரும். யாராச்சும் ஒரு மனைவி மேல சந்தேகம், கணவன் மேல சந்தேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ராமன் சீத்தை கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு, ஸ்ரீ ராமஜெயம் வந்து 108 தடவ எழுதிட்டு, ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும், அந்த சந்தேகத்துக்குடைய தீர்வுகள் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். இதெல்லாமே இந்த வேற எக்ஸ்ட்ரா தெய்வ வழிபாடுகளாக எடுத்துக்கலாம்.